உங்கள் தாய் எப்போதும் உங்களுடன் இருக்கப் போவதில்லை. நீங்கள் உங்கள் கனவுகளை துரத்துவதற்காக தன் கனவுகளை தியாகம் செய்த அந்த பெண், உங்கள் பயங்கரமான கனவுகளை அமைதிப்படுத்த தன் தூக்கத்தை தியாகம் செய்தவர், அவரிடம் இருந்ததை விட உங்களுக்கு அதிகமாக கொடுப்பதற்காக ஒவ்வொரு ரூபாயையும் சிக்கனமாக செலவழித்தவர். ஒரு நாள் நீங்கள் அழைப்பீர்கள், ஆனால் அவர் பதில் சொல்ல மாட்டார். உங்களிடமிருந்து அவர் எத்தனை கண்ணீர் துளிகளை மறைத்தார் என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் சாப்பிடுவதற்காக எத்தனை இரவுகள் அவர் பசியோடு தூங்கச் சென்றார் என்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் புன்னகையை காண்பதற்காக எத்தனை முறை அவர் சோர்வையும் மீறி உழைத்தார் என்பதும் உங்களுக்கு தெரியாது. இந்த உலகில் நிபந்தனையற்ற ஒரே விஷயம் அம்மாவின் அன்பு மட்டும்தான். அவர் வெறும் உங்கள் தாய் மட்டுமல்ல, உங்கள் முதல் வீடு, முதல் ஆசிரியர் மற்றும் உங்கள் முதல் காதல். நீங்கள் வாழ்க்கையை ரசித்துக் கொண்டிருக்கும் போது அவர் முதுமையை அடைந்து கொண்டிருக்கிறார். அவரது தலைமுடி நரைக்கிறது, முகத்தில் சுருக்கங்கள் ஆழமாகின்றன, அவரது நடையின் வேகம் குறைகிறது. அவரை அழைப்பதற்கு நாளை வரை காத்திருக்காதீர்கள். ஐ லவ் யூ என்று சொல்வதற்கு விசேஷமான நாட்களுக்காக காத்திருக்காதீர்கள். ஒரு சாதாரண மனிதரைப் போல தோன்றும் உங்கள் தாய் உண்மையில் உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். வாய்ப்பிருக்கும் போதே அவரை கொண்டாடுங்கள், நேசியுங்கள். காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. குறிப்பாக தன் தாய் எப்போதும் இருப்பாள் என்று நினைக்கும் குழந்தைகளுக்காக அது ஒருபோதும் காத்திருக்காது.